பழனி அருகே தாதநாயக்கன்பட்டியில் கடந்த 1 மாத காலமாக பாலாறு, பொருந்தலாறு கூட்டு குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாதநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து கிராமத்தில் கடந்த 1 மாத காலமாக பாலாறு, பொருந்தலாறு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் இப்பகுதி பொதுமக்கள் குடிநீருக்காக கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியினர் கூறுகையில், கடந்த 1 மாதமாக பாலாறு, பொருந்தலாறு கூட்டு குடிநீர் வரவில்லை. இதனால் கிராம மக்கள் வேறு வழியின்றி ஆழ்துளை கிணற்று தண்ணீரை தான் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலத்தடி கடின நீரை தொடர்ந்து குடிப்பதால் கிராம மக்களுக்கு சிறுநீரகத்தில் கல் ஏற்படும் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பலர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனைகளுக்கு சென்று லட்சக்கணக்கில் செலவு செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தாதநாயக்கன்பட்டியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த ஆழ்துளை கிணற்று தண்ணீரை கூட பஞ்சாயத்து நிர்வாகம் சரிவர திறந்து விடுவதில்லை. போர் தண்ணீரை திறந்துவிட்டே 4 நாட்களுக்கு மேல் ஆகிறது. இது குறித்து பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முற்றிலும் அலட்சியமாக இருந்து வருகின்றனர். மேலும் கிராமத்தில் புதிதாக பணியமர்த்தப்பட்டுள்ள பஞ்சாயத்து கிளர்க் யார் என்றே மக்களுக்கு தெரியவில்லை. அவர் கிராமத்திற்கு வருவதே இல்லை என்பதால் பொதுமக்கள் தங்களது குறைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். குடிநீர் மட்டுமன்றி சப்பத்தண்ணீரும் சுத்தமாக வராததால் காலை வேளையில் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் என அனைவரும் தங்களின் அன்றாட தேவைகளுக்கும் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். எங்களது குறைகளை கேட்க பஞ்சாயத்தில் ஆள் இல்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தாதநாயக்கன்பட்டி கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றனர்.